பல போராட்ட இயக்கங்களை வளர்த்த பெருமை கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் 7000 பேருக்கு மேற்பட்ட அனைத்து போராளிகளும் சரித்திரம் படைத்த தியாகத்துக்காக உழைத்த மாவட்டம் இந்த மாவட்டம். உங்களோட உறவினர்கள் யாரும் சாரி வாங்குவதற்காக போராட்டத்துக்கு செல்லவில்லை, மனைவிக்கு தாலி கட்டுவதற்காக போராட்டத்துக்கு செல்லவில்லை, வெளிநாடு செல்வதற்காக போராட்டத்துக்கு செல்லவில்லை, வீடு கட்டுவதற்காக போராட்டத்துக்கு செல்லவில்லை, கடன் கொடுப்பதற்காக போராட்டத்துக்கு செல்லவில்லை. இந்த மாவட்ட, இந்த மாகாண, இந்த தமிழ் பேசும் மக்களின் உரிமைக்காக நீங்கள் விலை மதிக்க முடியாத உயிர்களை தியாகம் செய்து இந்த சமூகத்துக்காக விடுதலைக்காக போராடியவர்கள் என்ற வகையில் நீங்கள் அத்தனை பேரும் இந்த தசாப்தத்தில் எதிர்வரும் காலகட்டத்தில் ஒரு அடையாளங்களாக நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உணவுகள் காரணமாக, சகோதர படுகொலைகள் காரணமாக பலதரப்பட்ட வீழ்ச்சிகள் இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டன. போராட்டத்தில் பலதரப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. எந்தெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியும். 87ஆம் ஆண்டுக்கு முதல் இந்திய ராணுவம் பருவத்துக்கு முதல் வடக்கு கிழக்கில் இருந்தவர்கள் தொகை 17500. இந்திய ராணுவம் வடக்கு கிழக்குக்கு வர முதல் வடக்கு கிழக்கில் இறந்தவர்கள் தொகை 17500. இறுதி யுத்த முடிவில் இறந்தவர்கள் தொகை 1.5 லட்சம். அவர்கள் பாசிசவாதிகளால் 19/6/1990 அன்று சென்னையில் வைத்து வஞ்சகத்தனமாக படுகொலை செய்யப்பட்ட தினத்தை ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஆகிய நாங்கள் தியாகிகள் தினமாக பிரேரணப்படுத்தி தியாகிகள் தினத்தை வருடா வருடம் நாங்கள் நினைவு கூர்ந்து வருகின்றோம். ஈடுகணையற்ற இழப்புகளுக்கு மத்தியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அன்னளவாக 840க்கு மேற்பட்ட தோழர்கள், ஆதரவாளர்கள் மரணித்துள்ளனர். எமது மக்களை நேசித்த மதிப்பிற்கும் அன்புக்கும் உரித்தான தியாகிகளே, நீங்கள் ஒரு உயர்ந்த இலட்சியத்துக்காக, உன்னதமான நோக்கத்திற்காக, எமது சமூக மக்களின் கௌரவமான சுதந்திரத்துக்காக, ஜனநாயக பண்புகளுக்கு மதிப்பளித்து போராடி உங்களின் விலை மதிப்பில்லாத உயிர்களை நீங்கள் தியாகம் செய்திருக்கின்றீர்கள். உங்களின் ஆன்மா எமது தாயக மண்ணில் இயற்கையோடு உயிர் பெற்றிருப்பதாகவே நாங்கள் இன்னும் நம்புகின்றோம். எத்தனை தசாப்தங்கள் சென்றாலும் கூட உங்களின் தியாகம் நிறைந்த வரலாற்று சரித்திரம் நாம் நிறைந்த இந்த தாயக மண்ணில் வீட்டிருக்கும். உயர்ந்து வளர்ந்த விருட்சங்கள், பசும் புத்தரைகள், நீர் நிறைந்த தடாகங்கள், இது போன்ற இயற்கையின் அழியாத பொக்கிஷங்கள் உங்கள் நினைவுகளை பறைசாற்றி நிற்கின்றன. தோழர்களே, உன்னதமான இலட்சியங்களை நிறைந்த உங்கள் ஆன்மாவை நாங்கள் சிரம் தாழ்த்தி உங்கள் உறவுகளிடம் வணங்குகின்றோம். இந்த அலுவலகத்தில் தொடர்ச்சியாக இந்த தியாகி தினத்தை நாங்கள் எமது கட்சி எமது அளவுக்கு ஏற்றாப்போல் இந்த நினைவு கூறலை நாங்கள் நடத்தி வருகின்றோம். எனக்கு பல தலைகள் அடையாளப்படுத்துகின்றன. 95ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் இந்த தியாகி தினத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற பலர் இந்த எனது கண்முன்னே இருக்கின்றார்கள். நான் அவர்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கட்சியை பொறுத்தவரையில் இருக்கின்ற ஒவ்வொரு தோழர்களும் பல துன்ப துயரங்களை தாண்டி இந்த மக்களின் விடிவுக்காக உழைத்ததென்பது இந்த சமூகத்துக்காக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி எடுத்துக்கொண்ட செயற்பாடாகும். இதில் வந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும், அது எந்த கட்சியே இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சமூகத்துக்காக, இந்த சமூகத்தின் விடுதலைக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக, தமிழ் தேசியத்திற்காக, பொருளாதார கொள்கைக்காக, விடாமுயற்சியாக இந்த சமூகத்துக்காக போராட்டத்துக்கு உழைத்த பெருமை இங்கு வந்திருக்கின்ற அனைவரையும் சாரும். அந்த வகையில் நீங்கள் பெருமைப்படுகின்றீர்கள், கௌரவப்படுத்துகின்றீர்கள். இந்த சமூகத்துக்காக உயிரை தியாகம் செய்து உங்களோட உறவினர்கள் யாரும்
சாரி வாங்குவதற்காக போராட்டத்துக்கு செல்லவில்லை, மனைவிக்கு தாலி கட்டுவதற்காக போராட்டத்துக்கு செல்லவில்லை, வெளிநாடு செல்வதற்காக போராட்டத்துக்கு செல்லவில்லை, வீடு கட்டுவதற்காக போராட்டத்துக்கு செல்லவில்லை, கடன் கொடுப்பதற்காக போராட்டத்துக்கு செல்லவில்லை. இந்த மாவட்ட, இந்த மாகாண, இந்த தமிழ் பேசும் மக்களின் உரிமைக்காக நீங்கள் விலை மதிக்க முடியாத உயிர்களை தியாகம் செய்து இந்த சமூகத்துக்காக விடுதலைக்காக போராடியவர்கள் என்ற வகையில் நீங்கள் அத்தனை பேரும் இந்த தசாப்தத்தில் எதிர்வரும் காலகட்டத்தில் ஒரு அடையாளங்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் கௌரவமாக செயல்பட வேண்டும். காரணம், இந்த சமூகத்துக்காக உழைத்த பெருமை உங்கள் அத்தனை பேரும் சாரும். நான் இரவு திருவண்ணாமலை மாவட்ட கூட்டத்தில் நான் பேசியிருந்தேன். அந்த கூட்டத்தில் பல விடயங்களை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான 3 இன மக்களை சார்ந்த அந்த மாவட்டம். அதே போல மட்டக்களப்பு மாவட்டமும் 3 இன மக்களை சார்ந்த ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தின் செயல்பாடுகளை பொறுத்தவரையில் பல துன்ப துயரங்களுக்கு அப்பால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த போராட்டத்திற்காக விலமடைக்க முடியாத உயிர்களை தியாகம் கொடுத்ததுக்கு அப்பால் பொருளாதார உதவிகளை செய்திருக்கின்றீர்கள், உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றீர்கள், உணவுகளை தானமாக வளர்ந்திருக்கின்றீர்கள், திட்டத்தை கூட வழங்கியிருக்கின்றீர்கள். பல கோடிக்கணக்கான பொருட்களை கூட நீங்கள் வளர்த்து பல போராட்ட இயக்கங்களை வளர்த்த பெருமை கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் 7000 பேருக்கு மேற்பட்ட அனைத்து போராளிகளும் சரித்திரம் படைத்த தியாகத்துக்காக உழைத்த மாவட்டம் இந்த மாவட்டம். அந்த வகையில் நீங்கள் அனைவரும் பெருமை அடைகின்றீர்கள். தமிழ் தேசியத்துக்காக கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேற்பட்ட போராளிகள் இந்த மாவட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த உழைப்பு என்பது நாங்கள் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு உழைப்பாகும். அவர்கள் உங்களுக்கு தெரியும், இயக்கத்துக்கு சென்றால் பிரேதம் வீட்டை நாடி வரும். இப்போதைக்கு அரசியலுக்கு சென்றால் அரசியல்வாதியாக மாறிவிடுவார்கள். அந்த காலத்தில் அப்படி அல்ல. இயக்கத்துக்கு ஆறு செல்லுகின்றார்களோ அவர்கள் இந்த சமூகத்துக்கு விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்து உயிர் தியாகம் செய்ய சென்றவர்கள் என்ற வகையில் நீங்கள் அனைவரும், அந்த உறவினர்கள் நீங்கள் அனைவரும் பெருமை அடைகின்றீர்கள். நீங்கள் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள், நீங்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவர்கள். உங்களோட உறவினர்கள் ஒவ்வொருவரும் இந்த போராட்டத்துக்காக, இந்த சமூகத்துக்காக மிக அர்ப்பணிப்பான தியாகத்தை செய்திருக்கிறீர்கள் என்ற வகையில் நீங்கள் கௌரவமாக வாழ வேண்டும். உங்களை கௌரவமாக வாழ வைப்பதற்காக இந்த சமூகத்தில் வழிபட வேண்டும். ஆனால் இன்றுள்ள சூழ்நிலைகளை பொறுத்தவரையில் போராட்ட தியாகங்கள், போராட்ட அர்ப்பணிப்பு என்பது பேரம் பேசும் சக்தியாக மாற்றமடைந்திருக்கின்றன. நாங்கள் இந்த நீங்கள் அனைவரும் இந்த சமூகத்தில் விடுதலைக்காக உழைத்த பெருமை உங்களை சாரும். சமூகத்துக்காக சொல்லனா துன்பங்களை சுமந்த நீங்கள் விலைமதிக்க முடியாத உயிர்களை காவு கொடுப்பது என்பது, இந்த போராட்டத்துக்காக அர்ப்பணிப்பது என்பது ஒரு இந்த சரித்திரத்தில் அடையாளங்களாக பதிக்கப்பட வேண்டியது ஒன்று என்பதை நீங்கள் கௌரவத்தோடு ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். போராட்டமாக இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி பலதரப்பட்ட இயக்கங்கள் உருவாகி அந்த போராட்டம் இறுதி கட்டத்தில் மௌனிக்கப்பட்ட நிலையில் இன்று தமிழர்களுக்கான உரிமைகள் விலை பேசுகின்ற அளவிற்கு மாற்றமடைந்திருக்கின்றன. வடக்கு கிழக்கில் ஒரு தேசிய கட்சி ஆட்சி அமைக்கக்கூடியவாறு, ஆளுமை செலுத்தக்கூடியவாறு நிலைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றன. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தியாகம் செய்த சமூகம், ஒரு உரிமை கேட்டு போராடிய சமூகம், விலமதிக்க முடியாத உயிர்களை தியாகம் செய்த சமூகம் இன்று தேசிய கட்சிகளின் அடிவருடிகளாக மாறுகின்ற நிலைமையில் சில கட்சிகள் தங்களை செயற்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஆனால் எம்மை பொறுத்தவரை மிகவும் தெளிவாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கில் இன்று உள்ள சூழ்நிலையை பொறுத்தவரையில் தேசிய கட்சியான ஜேவிபி கட்சியினர் இலங்கையில் பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கில் இனப்பிரச்சனை தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் எந்த விடயத்தை கூட ஒரு அடி கூட, ஒரு அங்குலத்தை கூட நகர்த்த முடியாது என்னும் மிகவும் தெளிவான சிந்தனையில் இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி தனது செயல் வடிவங்களை கொண்டிருக்கின்றன. தேசிய மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் தமிழர்களின் உரிமைகளை நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு
இலங்கை அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்தில் இருக்கின்ற விடயங்களை கூட நடைமுறைப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு அந்த கட்சிகள் இருக்கின்றன. 13வது திருத்தச் சட்டத்தை அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட பலதரப்பட்ட விடயங்கள் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட்ட 13வது திருத்தச் சட்டத்தில் அடங்கப்பட்ட பலதரப்பட்ட விடயங்களை கூட இந்த புதிய தேசிய கட்சி புதிய ஆட்சி அமைக்கின்ற ஆளுந்தரப்பினர் அமுல்படுத்த முடியாது என கூறுகின்ற நிலையில் உங்களுக்கு தெரியும் 30ஆம் தேதி 6ஆம் மாதம் 2006ஆம் ஆண்டு வடக்கு கிழக்க பிரித்த கட்சியும் இதே கட்சி தான். இலங்கை அரசாங்கத்துக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இலங்கையில் புதிய அரசாங்கத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2006ஆம் ஆண்டு வடக்கு கிழக்கில் புனர்வாழ்வு ஒரு அமைப்பதற்கான குழுக்களை நியமித்து அந்த குழுக்களுக்கு ஒரு செயலாளரை நியமிக்கும் போது இதே ஏபி கட்சி தான் வடக்கு கிழக்கில் இந்த குழுக்களை அமைப்பதற்கு எதிராகவும் தடையாகவும் இருந்த ஒரு கட்சி. ஆக மிகவும் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஊழலை ஒழிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சூழ்நிலையில் வரி அறவிடாமல் இந்த நாட்டில் எதையும் செய்ய முடியாத என்ற நிலைமைக்கு புதிய அரசாங்கம் கொண்டு வந்து விட்டிருக்கின்றன. வரி அறவிட்டால் மட்டுமே புதிய அரசாங்கம் இந்த நாட்டை பாதுகாக்க முடியும் என்ற பிரச்சாரத்தை சொல்லிக்கொண்டு பலதரப்பட்ட வரிகளை அறவிடக்கூடிய சூழ்நிலைக்கும் நிர்பந்தத்துக்கும் உள்ளாக்கி இருக்கின்றன நாட்டில். ஆனால் எமது நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். நீங்களா நேரடியாக சம்பந்தப்பட்ட விடயம் விவசாயம். இந்த விவசாயத்தில் கூட புதிய விவசாயம் என்பது உரமில் என்பது மானியம். கிட்டத்தட்ட 18,000 20,000 மானியத்தை பெற்று யாரும் பணம் கொடுத்து வாங்கி விவசாயத்தை செய்யக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லை. இப்போ இருக்கிற 240 ரூபாய் அரிசி கிலோ இந்த 18,000 ரூபாய் 20,000 உரம் விற்பனை செய்யப்பட்டால் இந்த அரிசியின் விலை 500 ரூபாய்க்கு மாறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.